வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படின்னு கேட்டா, நேற்று யூடியூப் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பழைய படம் ஒன்று பார்த்தேன். மாயா பஜார் அப்படின்னு ஒரு படம் 1957 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மகாபாரத கதை தான், மகாபாரதத்தினுடைய ஒரு கிளை கதை. பீமனுடைய மகன் கடோத்கஜனை பற்றின கதை அது. அதில் அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு வருவார். அபிமன்யு, அப்புறம் சுபத்ரை, கிருஷ்ணன், இவங்கெல்லாம் வருவாங்க. அது ஒரு கதை. அது அந்த மகாபாரத மாயா பஜார் பற்றி நம்ம இன்னொரு ரிவ்யூ ஒன்று பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த படத்தில் ஒரு பிரியதர்ஷினி அப்படிங்கிற பேரில் ஒரு பெட்டி பேழை ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு லேப்டாப் மாதிரி அது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தன் மனசுக்கு பிரியமானவர்கள் யாரோ அவங்களை காட்டும் அப்படின்னு அந்த பெட்டியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த பெட்டியை முதல்ல பலராமர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடித்த தன்னுடைய சிஷ்யன் துரியோதனன் அவருடைய கண்ணில் படுவான். அதுக்கப்புறம் வச்சலா, பலராமனுடைய மகள் வச்சலா, அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா சுபத்ரையோட மகன் அபிமன்யு அதில் வருவார். ஜெமினி கணேசன் நடிச்சிருந்தார் அந்த ரோல். வச்சலா ரோல் இவங்க சாவித்ரி நடிச்சிருந்தாங்க. அப்போ கிருஷ்ணரை கேட்பாங்க எல்லாரும். என்டிஆர் நடிச்சிருந்தார் அந்த கேரக்டர். கிருஷ்ணரை கேட்பாங்க, நீங்க திறந்து பாருங்க அப்படின்னும் போது கிருஷ்ணர் திறந்து பார்த்தா அவருக்கு சகுனி தெரிவார். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். வழக்கமா இப்போ பலராமனுக்கு எப்படி தன்னுடைய சிஷ்யன் துரியோதனன் தெரிஞ்சாரோ அந்த மாதிரி உங்களுடைய சிஷ்யன் அர்ஜுனன் தானே தெரிஞ்சிருக்கணும். ஆனா அர்ஜுனனை விட உங்களுக்கு துரியோதனன் பிரியமானவனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணன் சொல்றாரு, ஆமா, சகுனியை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது. என்னுடைய கவனம் முழுக்க முழுக்க சகுனி மேலதான் இருக்கும். ஏன்னா எதிரி என்ன செய்வான்னு ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. அப்பதான் எனக்கு இந்த சகுனியை பத்தி ஒரு யோசனை வந்தது. சகுனியோட கதை நிறைய பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு தெரியும். புதுசா அதுல சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அவர் தான் அந்த குருஷேத்திரம் நடக்கிறதுக்கு காரணமே. துரியோதனனை கைட் பண்ணது முழுக்க முழுக்க சகுனி தான். ஆனா அதெல்லாம் ஏன் செஞ்சாரு? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒருத்தனை கெடுத்து செய்ய முடியுமா? ஒருத்தனை அழியறதுக்கு காரணமா இருக்க முடியுமா? அதெல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. என்ன காரணமா இருக்கும்? அந்த காரணத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சகுனியோட கதையை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டா, காந்தார தேசத்துல இருந்து ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காந்தாரம்ங்கிறது சகுனியுடைய சொந்த நாடு. இப்ப கந்தகார்னு அழைக்கப்படுற பாலஸ்தீனத்துல இருக்கிற அந்த பகுதி தான் அப்போ காந்தாரம்னு அழைக்கப்பட்டது. இந்த காந்தாரம்ங்கிறது முழுக்க முழுக்க பாலைவன பிரதேசம். ஒரு நதி கூட இல்லாத ஒரு பாலைவன பிரதேசம். அந்த பிரதேசத்தை சுபாலன் அப்படின்னு ஒரு அரசன் சிறப்பா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த சுபாலனுக்கு 101 குழந்தைகள், 100 ஆண் குழந்தைகள், ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த 100 ஆண் குழந்தைகள்ல கடைசி குழந்தை தான் நம்ம சகுனி. அந்த ஒரே ஒரு பெண் குழந்தை காந்தாரி. அந்த காந்தாரி காந்தார தேசத்தின் இளவரசி காந்தாரி. அதனாலேயே அந்த நாட்டுடைய பேர்லயே அந்த பெண்ணோட பேரும் வழங்கப்பட்டது. அந்த காந்தாரி பருவம் அடையும் போது எல்லா தகப்பன்களுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கிற ஜோசியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்து இந்த பெண்ணோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்க சொல்லி இந்த சுபாலன் கேட்குறாரு. அப்போ எல்லாரும் அந்த பெண்ணோட ஜாதகத்தை கணிக்கிறாங்க. கணிக்கும் போது பார்த்தா அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு. அந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அந்த கணவன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு அமங்கலமா ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. எல்லாருமே எல்லா ஜோசியர்கிட்ட காட்டுறாங்க, யார்கிட்ட காட்டினாலும் அதே தான் சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு என்ன வழி? ஒரு தகப்பனுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும். என்ன வழி? எந்த ஒரு விஷயத்துக்கும் பரிகாரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒருத்தர் ஒரு பரிகாரம் சொல்றாரு. இந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷங்கிறது கணவன் இறந்துருவாங்கிறது உண்மைதான். ஆனால் முதல்ல ஒரு ஆட்டுக்கிடாயை இந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அந்த கிடாயை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் செஞ்சு வச்சா இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த கணவன் பூர்ணமாக வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியர் சொல்றாரு. கேட்டவுடனே பரிகாரம் செஞ்சு தானே ஆகணும், சரி செஞ்சிடுவோம் அப்படின்னு இவரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு ஒரு ஆட்டுக்கிடாயை இந்த பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அந்த கிடாயை பலி கொடுக்குறாங்க. பலி கொடுத்த பிறகு அடுத்து என்ன? அடுத்து இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யணும். திருமணம் செய்யறதுக்காக எல்லா இடத்துலையும் மாப்பிள்ளை தேடி தகவல் அனுப்புகிறாங்க. அப்படி தகவல் அனுப்பும்போது அந்த தகவல் அஸ்தினாபுரத்துக்கும் சேருது.
அப்பதான் பீஷ்மர் திருதராஷ்டிரனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கணும், அரசனா முடிசூட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி முடிசூட்டணும்னா அதுக்கு முன்னாடி அந்த இளவரசனுக்கு ஒரு திருமணம் செஞ்சாகணும் இல்லையா? திருமணம் செஞ்சு மனைவி இல்லாதவங்க அரசாட்சிக்கு வர முடியாது அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது அப்போ. அதனால சரி, இந்த திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திருதராஷ்டிரனுக்காக பெண் தேடுறாங்க. அப்போது திருதராஷ்டிரன் ஏற்கனவே கண் இல்லாத ஒரு இளவரசன் இல்லையா? அதனால கண் இல்லாதவனுக்கு பொண்ணு கொடுக்க யாருமே முன் வரல, எல்லாருமே தயங்குறாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா எல்லா அம்சங்களும் நிறைந்த பெண்ணா இருக்கணும். அப்படி யார் இருக்கா அப்படின்னு தேடும்போது மற்றவங்கலாம் சேர்ந்து காந்தாரின்னு இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு எல்லா அம்சமும் நிறைஞ்ச பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்ல, சரி அந்த காந்தாரியை பெண் கேட்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பீஷ்மர் தன்னுடைய படைகளோட காந்தார தேசத்துக்கு காந்தாரியை பெண் கேட்டு போறாரு. ஒரு பெண்ணை ஒரு மணமகனுக்காக கேட்டு போறோம் அப்படின்னா ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்கள்லாம் கூட்டு போவாங்க இல்லையா? இருக்கிறதுலே பெரிய மனுஷன் பீஷ்மர் தான். அவர் தான் பெண் கேட்டு போறாரு. யாருக்காக பெண் கேட்டு போறாரு? தன்னுடைய தம்பி மகனான திருதராஷ்டிரனுக்காக பெண் கேட்டு போறாரு. போனவர் சும்மா போல தன்னுடைய ஒரு பெரும் படையையே கூட்டிகிட்டு போறாரு. அப்போ நிலைமை என்னன்னா, காந்தார தேசம்ங்கிறது ஒரு சின்ன குட்டி நாடு, அஸ்தினாபுரம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பேரரசு. அஸ்தினாபுரம் மூச்சு விட்டா காந்தாரம் காணாம போயிடும், அப்படி ஒரு சின்ன அரசு. அப்போ அவங்க பெண் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணா செய்யலாம், அவ்வளோ பெரிய இடம். இப்போ என்ன செய்யலாம்? இந்த மாதிரி பெண் கேட்டு வராங்கன்ட்டு அவருக்கு சுபாலனுக்கும் தகவல் போது அவர் தவிக்கிறார், என்ன பண்றது? இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் சரின்னு சொன்னா ஒரு குருட்டு பையனுக்கு பெண்ணை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா காந்தாரி, என்னால இந்த நாட்டுக்கு பிரச்சனை வேணாம், நான் அந்த திருதராஷ்டிரனை திருமணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சம்மதிக்கிறாங்க. சம்மதிச்ச உடனே இந்த தகவல் பீஷ்மருக்கும் போது பீஷ்மர் ரொம்ப சந்தோஷமா இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அவங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போய் திருதராஷ்டிரனுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு. திருமணம் ரொம்ப விமர்சையா நடக்குது. திருமணத்துக்கு அப்புறம் திருதராஷ்டிரனுக்கு முடிசூட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது அப்போதான் அவருக்கு இந்த தகவல் வந்து சேருது. ஒரு ஜோசியர் மூலமா அந்த முடிசூட்டுறதுக்கு நாள் குறிப்பாங்கல்ல, அப்போ எல்லா ஜோசியர்களும் வர வச்சு எதுக்கு நல்ல நாள் குறிங்க அப்படின்னு கேட்கும்போது அதுல ஒரு ஜோசியர் இந்த அம்மாக்கு ஏற்கனவே காந்தாரிக்கு ஜாதகம் பார்த்தவர், ஜாதகம் கணிச்சவர். அவர் ரொம்ப தன்னை பெருமையா பேசுறாருன்னு நினைச்சுக்கிட்டு, நான் தான் இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு தோஷம் இருக்குங்கிறதே சொன்னேன், இந்த தோஷத்துக்கு பரிகாரத்தையும் நான் தான் சொன்னேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. என்ன பரிகாரம் சொன்னீங்க அப்படின்னு பீஷ்மர் கேட்கிறாரு. இந்த மாதிரி முதல்ல ஒரு ஆட்டுக்கடாய்க்கு திருமணம் செஞ்சு அந்த கடாயை பலி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த தோஷம் கழிஞ்சிடும், அதுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னேன். அதனால உங்க தம்பி பையனுக்கு பூர்ண ஆயுசு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டதும் பீஷ்மருக்கு ஒவ்வொன்றா கோபம், அப்படி ஒரு அளவிட முடியாத கோபம். ஒரு என்ன இருந்தாலும் ஒரு விதவையை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, ஒரு விதவை பண்ண எப்படி நான் அரசவையில் உட்கார வைக்க முடியும், அரியாசனத்தில் எப்படி உட்கார வைக்க முடியும்? ஒரு விதவை தானே, என்ன இருந்தாலும் ஒரு விதவை தான் என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ ஒரு விதவை எப்படி என்னுடைய தம்பியோட அரியாசனத்தில் ஏற்ற முடியும் அப்படின்னு அவ்வளோ ஒரு கோவப்பட்டு தான் அதுக்கப்புறமா தான் பாண்டுக்கு பட்டம் சூட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டு இறந்துடுறாரு. மறுபடியும் திருதராஷ்டிரனுக்கு வர வழி இல்லை. திருதராஷ்டிரனுக்கே மறுபடியும் அந்த அரசவை அரசாட்சி சேருது. இது பின்கதை. ஆனால் இந்த பிரச்சனை நடந்த உடனே அவர் அந்த கோபத்தில் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அந்த காந்தார தேசத்தில் இருக்க அந்த எல்லாரையும் சிறையில் அடைங்க அப்படிங்கிறாரு. அந்த சுபாலன் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. அப்போ சுபாலனுடைய குழந்தைகள் 100 பேரும் சேர்த்து, சகுனி சுபாலன் எல்லாரையும் சேர்த்து 101 பேரையும் ஒரே அறையில் அடைக்க சொல்றாரு. அப்போ அவங்க கதறாங்க, ஐயோ நாங்கள் தெரியாமல் சொல்லாமல் விட்டது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, ஆனால் வேற வழி இல்லை, இப்படி ஒரு பரிகாரம் சொன்னதுனால தான் நாங்கள் செஞ்சோம், இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதா, அப்படி மன்னிச்சிருங்க அப்படிலாம் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன இருந்தாலும் சம்பந்திங்க இல்லை, அதனால சரி சின்னதாக ஒரு மன்னிப்பு கொடுக்குறேன், ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமாக ஒரு பரிகாரம் சொல்கிறார். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு அரை வயிற்றுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்குறேன். ஒரு மனிதனுக்கு 101 பேர் அந்த அறையில் இருக்காங்க. அந்த அறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு மனிதன் அரை வயிறு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அந்த சாப்பாடை நீங்கள் எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடணும். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு கிடைக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நீங்களே ஒருத்தர் சாகடிப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகணும், நீங்கள் அதை நான் பார்க்கணும்
நீங்கள் ஒவ்வொருத்தராக சாக சாக கடைசியாக யாராவது ஒருத்தர் மிச்சம் இருப்பீங்கல்ல, அந்த ஒருத்தருக்கு என்னுடைய அரசவையில் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு பீஷ்மர் கொடூரமாக ஒரு முடிவெடுக்கிறார். பீஷ்மர் முடிவெடுத்துட்டா அதை மறுத்து பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா? அந்த நாட்டிலேயே யாருமே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு மாவீரன். வேற வழியில் சரி அப்படின்னு அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அப்போது இவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுடைய அரை வேலை உணவு, அரை அளவு உணவுங்கிறது வந்து 100 பேருக்கெல்லாம் பத்தவே பத்தாது இல்லை. எப்படி இருந்தாலும் சாக தான் போகிறோம். சாப்பிட்டா கூட அந்த அரை வேலை உணவை 100 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டா கூட அது பத்தாது. கண்டிப்பாக நம்ம செத்து தான் போக போகிறோம். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னும் போது சுபாலன் ஒரு முடிவெடுக்கிறார். நம்ம 100 பேரில் ரொம்ப புத்திசாலி வந்து நம்ம சகுனி தான். அதனால் அவனுக்கே நம்ம அந்த சாப்பாடு கொடுத்து அவனை மட்டும் காப்பாற்றுவோம், நம்மலாம் உயிரை விடலாம் அப்படின்னு சுபாலன் முடிவெடுக்கிறார். அப்போது சரி அப்படின்னு எல்லா சகோதரர்களும் ஒத்துக்கிட்டு தங்களுடைய சாப்பாட்டை வந்து சகுனிக்கு விட்டு கொடுக்குறாங்க. சகுனி மட்டும் சாப்பிட்ற தினமும், மற்றவங்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் ஒவ்வொருத்தராக சாப்பிட்றாங்க. கண்ணெதிர்க்க தன்னுடைய சகோதரர்களுடைய மரணத்தை சகுனி பார்க்குறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதரன் மடிந்து விழுவதை அவர் பார்க்குறதுங்கிறது இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இல்லை. அந்த கொடூரத்தை அனுபவிக்கிறார். ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே வராங்க. கடைசியாக மிச்சம் இருக்கிறது அவருடைய அப்பா மட்டும்தான். சுபாலன் மட்டும் உயிரோடு இருக்கார். மற்ற 99 சகோதரர்களும் உணவில்லாமல் சாப்பிடாமல் இறந்துட்டாங்க. அது அப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு மனவேதனை இருந்திருக்கும்ல. அதெல்லாம் அனுபவிக்கிறாரு சகுனி. அதுக்கப்புறம் கடைசியாக சுபாலன் மரணத்துக்கு முன்னாடி தன்னுடைய மகன்கிட்ட பேசுகிறாரு. நீ குரு வம்சத்தையே அழிக்கணும், பீஷ்மருடைய வம்சம் குரு வம்சத்தையே அழிக்கணும். அவர் நம்மளை நினைச்சார்ல அழிக்கணும்னு, அந்த மாதிரி நீ அழிக்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்குறாரு சகுனிக்கிட்ட. சகுனியும் வந்து சத்தியம் பண்ணி தராரு, நான் விட மாட்டேன், இவங்களை அழிப்பேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஆக்சுவலி சகுனியோட பிரச்சனை என்னன்னா, அவர் ஆஜானுபாகுவான ஆளெல்லாம் கிடையாது. கொஞ்சம் அளவு கம்மி தான், ஒரு 4 அடி உயரம் தான் இருப்பார். பெருசாக ஒரு தைரியமான ஆள் அப்படிலாம் இல்லை. ஆனால் புத்திசாலி. எந்த காயை நகர்த்தணும், பகட விளையாடுற அளவு, எந்த காயை நகர்த்தினா எந்த காய் எங்கே வந்து விழும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சவர். அப்போது சொல்லுடைய புத்திசாலித்தால் அந்த குரு வம்சத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சுபாலன் வரம் கேட்குறாரு. அப்போது சுபாலன் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு வரம் தரேன். என்னோட விரல்களை வந்து வெட்டி அந்த விரல்களுடைய எலும்பில் நீ வந்து பகடை செஞ்சுக்கோ. நீ அந்த பகடையை உருட்டும் போது நீ என்ன எண் கேட்குறியோ அந்த எண்ணா நான் வந்து விழுவேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாரு. அப்போது சரிப்பா, நீங்கள் இறந்த பிறகு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை நான் உயிரோடு இருக்கும்போதே என்னுடைய விரல்களை நீ வெட்டி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. எப்படிப்பா உயிரோடு இருக்கும்போதே? வேற வழி இல்லை, எடு. அப்போ தான் அந்த என்னுடைய வலி வந்து அந்த எலும்புகளில் ஊறி ஊடுருவி இருக்கும், அப்போ தான் உனக்கு அது வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேற வழி இல்லாமல் அவரும் அது தன்னுடைய தந்தையின் கைகளை உடைச்சி எடுக்கிறார். எடுத்து அந்த எலும்புகளில் பகடை செய்கிறார். அப்போ கடைசியாக அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி, சுபாலன் இறக்கிறதுக்கு ஒரு கண நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இரும்பு கழியை எடுத்து இவருடைய காலில் ஓங்கி அடிக்கிறார். சகுனியோட கால் துண்டா உடையுது. அப்போ கதறாரு சகுனி, அப்பா என்னப்பா அவங்கள பழி வாங்க சொன்னீங்க, கடைசியில் நீங்களே என் காலை உடைக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இது வந்து நிரந்தர ஊனமாக இருக்கும் உனக்கு. நீங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் இது உனக்கு வலிக்கும். அந்த வலி எங்களுடைய மரணத்தை உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். எக்காரணத்தை முன்னிட்டு அந்த நீ மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊனத்தை உனக்கு உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரை விடுறாரு. அதுக்கப்புறம் பீஷ்மர் வந்து பார்க்குறாரு, சகுனி மட்டும்தான் உயிரோட இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோன்னா சகுனியை வந்து தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் பார்த்தா அதுக்குள்ளே அங்கே அவருடைய மாமா வந்து அரசராயிட்டாரு. இந்த அம்மா மகாராணியாக அங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் காந்தாரி வந்து என்னைக்கு திருமணம் பண்ணாங்களோ அன்றைக்கே வந்து தன்னுடைய கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய கண்களை கட்டிக்கிட்டு குருடியாக இருக்காங்க. ஸோ இப்போ இவர் தான் அந்த அம்மாவை வந்து கைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் குரு வம்சத்தை அழிக்கிறத தன்னுடைய வஞ்சமாக மனசில் வச்சுக்கிட்டு துரியோதனன் காந்தாரியோட மூத்த மகன், அவன் வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாகவே இருக்கான். அவனை வந்து அன்பு மருமகனேன்னு சொல்லியே அவனை வந்து மூளை செலவை செய்து அவனை வச்சு அவனுடைய குரு வம்சத்தை அழிக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன, அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்படிங்கிறது தான். தன்னுடைய அண்ணன் தம்பிங்கள்லாம் எப்படி அடிச்சுக்கிட்டு சாகணும்னு பீஷ்மர் ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி
அவருடைய வம்சம் அண்ணன் தம்பிகளால் அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்படிங்கிறது தான் இவருடைய சபதம். துரியோதனரும் அவனுடைய சகோதரர்களுமான அந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் அண்ணன் தம்பிகள் தானே. அந்த பாண்டவர்களால் தான் அந்த கௌரவர்கள் அழிஞ்சாங்க. இப்படி தான் அவருடைய வஞ்சம் உருவாச்சு. அதுக்கப்புறம் குருஷேத்திர போர் நடக்கும்போது 18வது நாள் போரில் சகாதேவனால் சகுனி வந்து கொல்லப்படுறாரு. சகாதேவனை எதிர்த்து போர் புரியறதுக்கு போகிறாரு. அப்போது சகாதேவன் வந்து அவரை ஒரு பொருட்டாவே மதிக்கல. போயா அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனைனா, அவர் ஆள் பெரிய வீரன்லாம் கிடையாது, ஆல்ரெடி ஊனம் வேற, உங்ககிட்ட போய் என்னத்தை போய் சண்டை போடுறது, போயா அப்படிங்கிறாரு. அப்போது சகாதேவன் கிட்ட தன்னுடைய வஞ்சத்துக்கான காரணத்தை சகுனி சொல்கிறார். இந்த மாதிரி என்னை அழிச்சதுனால அதை வஞ்சம் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த குரு வம்சத்தை அழித்தேன். நீங்கள் எல்லாரும் மரணம் அடைகிறத நான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன். இன்னைக்கு 18வது நாள் கிட்டத்தட்ட. அப்போது அன்னைக்கு 18வது நாளில் துரியோதனனும் துச்சாதனனும் தவிர மற்ற எல்லா சகோதரர்களும் இறந்துட்டாங்க. அவங்க 2 பேர் தான் மிச்சம். மறுநாள் அடுத்தடுத்து இவங்களை எப்படியும் அழிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால இன்னைக்கு என்ன நீ கொன்னே ஆகணும், நான் வீரமரணம் அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சகுனி கேட்குறாரு. சகாதேவன் அவருடைய வேண்டுதலை ஏற்று அவருடைய தலையை கொய்து, தலையை வெட்டி வீரமரணம் அடைகிறார் சகுனி. இப்படி அவருடைய வாழ்க்கை முடியுது. மீண்டும் வேறொரு கதையோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.